கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக நமது டாக்டர் அஸ்தாஸ் அல்ஹாஃபிஸ் சையத் இப்ராஹிம் அவர்களின் ஏற்புரை. அதற்கு முன்பதாக அவர்களை சிறப்பு செய்வதற்காக வேண்டி இந்த நிகழ்ச்சியின் முக்கிய காரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் SMS தீன் குழுமத்தின் தலைவர் டத்தோ சிராஜுதீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மற்றும் பர்மிம் பேரவையின் தேசிய தலைவர் துவான் ஷேக் ஃபரீதுதீன் அவர்களை அழைக்கின்றேன். MMYCயின் தலைவர் சகோதரர் அஸ்மி அவர்களையும் அழைக்கின்றேன். மற்றும் சிம்ஸின் செயலாளர் துவான் ஷேக் ஜமீல் அவர்களை அழைக்கின்றேன். உஸ்தாத் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். تكبير. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையவனும் ஆகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழி பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் இங்கு குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். இந்த அருமையான ஒரு தருணத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கல்வியை யார் கற்கிறார்களோ அவர்களை உயர்த்துவதாக திருமறையிலே அல்லாஹ் சொல்கின்றான். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜா என்று சொல்கின்றான். கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்று நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் முன்னேறுகிறார்களோ முயற்சி செய்கிறார்களோ அவர்களுடைய பாதையை நான் இலகுவாக்குவேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. அது எந்த அளவிற்கு உண்மை சத்திய வார்த்தை என்பதை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் அறிய முடியும். என்னுடைய வாழ்க்கையிலும் அதை நான் முழுமையாக உணர்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த டத்தோ சிராஜ் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த 6 அமைப்புகள், அதனை சார்ந்த சகோதரர்கள், இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பிரமுகர்கள், டத்தோக்கள், சமுதாய தலைவர்கள், என் உள்ளத்தில் பாசத்தில் பங்கேற்கக்கூடிய அத்துணை உங்கள் அனைவருக்கும் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான்
தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரல் ஜஸா, ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது டாக்டர் சிராஜ் என்ன ஆரம்பத்தில் சொன்னாங்க, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று. ஏன் என்ன அப்படின்னு, இது உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் நிச்சயமாக என்று சொன்னார்கள். இந்த அங்கீகாரம் நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், இந்த அங்கீகாரம் எனக்கு உரிய அங்கீகாரம் மட்டுமல்ல, நான் பிறந்த ஊருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம், நான் படித்த கல்லூரிகளுக்கும் என்னை படித்து உருவாக்கிய உஸ்தாதுமார்கள் ஆசிரியர்களுக்கு பெரிய அங்கீகாரம், என்னுடைய பெற்றோர்களுக்கு அங்கீகாரம், குடும்பத்திற்கு அங்கீகாரம். அதையெல்லாம் தாண்டி இந்த முழு சமுதாய இந்திய முஸ்லிம் என்னுடைய இன மக்கள், என்னுடைய இனமான உலமா பெருமக்கள், ஆலிம்கள் அனைவருக்கும் ஒரு அங்கீகாரமாக நான் இதை எடுத்துக்கொள்கின்றேன். ஒரு சாதாரண ஒரு ஊரிலே பிறந்து அங்கிருந்து படித்து கொண்டு வந்து இங்கே மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியில் முதுகலை பட்டமும் பெற்று முனைவர் பட்டமும் பெறுவது என்பது உண்மையிலே என்னுடைய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒருவருக்கு எட்டாக்கணியாகத்தான் இருக்கும். ஆனால் ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றான் என்றால் அதற்கு அல்லாஹ் எதையோ என்னை வைத்து இந்த உலகத்திலே நடத்த இருக்கின்றான், திட்டமிட்டிருக்கிறான் என்றுதான் அர்த்தம். என்னுடைய இந்த கல்வி இது ஒரு வெற்றி என்று நான் இதோடு நின்றுவிட முடியாது. என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு சாப்டர் முடிந்து அடுத்த சாப்டர் ஓப்பன் ஆயிருக்கு. நான் எந்த படித்தோனோ என்ன கற்றுக்கொண்டோனோ அந்த கல்வியை இன்னும் வீரியமாக செயல்படுத்துவதற்கும் இந்த சமுதாயத்திற்கு பலனளிப்பதற்குமான ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த அங்கீகாரத்தை நான் பார்க்கின்றேன். அல்லாஹ்விற்கு ஆரம்பத்தில் நான் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். அடுத்து என்னை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். காரணம், என்னுடைய குடும்பத்தில் எங்கள் அத்தா அம்மா 2 பேருமே படிக்காதவங்க தான். 5வது கிளாஸையே 2 பேரும் தாண்டலை. ஆனால் 5 மக்களையும் பட்டதாரிகளாக ஆக்கினாங்க. எங்கள் வாப்பா ஒரு சாதாரண அடுப்படியில் வேலை செய்யக்கூடிய ஒரு சமையல் செய்யக்கூடியவர் தான். அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை ஒன்று சவுதியில் கிடச்சிது, ஹோட்டல் சஹாராவில். அங்கே சென்று அவர்கள் பணியை செய்தார்கள். எங்கள் ஒவ்வொரு பிள்ளையையும் அவர்கள் ஆளாக்கினார்கள். நான் 5வதாக பிறந்தேன், இறுதியாக கடைசி பிள்ளை. நான் படிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது என்னுடைய வாப்பாவுக்கு இந்த வேலை முடிஞ்சு ஊருக்கு வந்துடுறாங்க. ஊரோட எங்கள் அண்ணன் 2 அண்ணனுங்க அப்போ தான் படித்து முடித்து இருக்கிறாங்க. வயதுக்கு வந்த 2 அக்காமார்கள் கல்யாணம் முடியறதுக்காண்டி இருக்கிறாங்க. அப்போ நான் இருக்கிறேன். இப்போ நான் போய் படிக்கணும் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கேன். எங்கள் வீட்டில் திருச்சி மதரசாவுக்கு ஓத போயிட்டேன். ஓத போனால் அந்த மதரசாவில் ட்ரெடிஷ்னல் மதரசாவை பொறுத்த வரைக்கும் அடி ஓத தான். இன்னைக்கு மாதிரி இல்லை, இன்றைக்கெலாம் அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போலாம் அடி ஓத தான், பின்னி பெடல் எடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. என்னையே அனுப்பி 10 குச்சி ஒடிச்சிடுவான்னு சொல்லுவாங்க. முதல்ல அடி வாங்கி 10 குச்சியும் என்னையே வச்சு முடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி மதரசா. பல சிரமங்கள் எல்லாம் தாங்கி கொண்டு தான் நம்ம 3 வருஷம் குரானை மனனம் செய்தோம். காரணம், வீட்டுக்கு போனால் அது பெரிய சிரமமாக இருக்குமே அப்படின்னு. அது ஒரு சிரமம். 3 வருஷமாக ஓதி முடித்தோம். அல்லாததுனால பட்டம் வாங்கினோம். பட்டம் வாங்கிட்டு ஊருக்கு பார்த்தா இன்னும் வீட்டில் வறுமைகள் கூடிக்கொண்டு தான் இருந்தது. காயல் பண்ணத்தை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டணும். வீடு கட்டினா தான் பெண் மக்களை திருமணம் கொடுத்து கொடுக்க முடியும்.
வீடு கட்டணும் அப்படின்னா பழைய வீடாக தான் கட்டணும் அப்படின்ட்டு முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. வாப்பா ஊருக்கு வந்துட்டாங்க. அம்மா, எங்கள் உம்மாவை பற்றி சொல்லணும். எங்கள் உம்மா வந்து எப்படின்னு சொன்னால் ரொம்ப பொறுமைசாலி. நான் 6-7 வயசு இருக்கும் பொழுது எனக்கு பயங்கரமான வீசிங் ட்ரபிள் இருந்துச்சு உடம்புல. நடு வீட்டில் படுக்க போட்டிருப்பாங்க, தூக்கி தூக்கி அடிக்கும். என்ன செய்கிறதுனே தெரியாது, சுற்றி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. டெய்லி கூட்டிகிட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் காட்டுவாங்க. அப்போ டாக்டர் சொன்னார், டெய்லி ஊசி போடணும், தொடர்ந்து 90 நாள் 3 மாதம் ஊசி போடணும். வேறு ஒன்றும் பெரிய மருத்துவம் இல்லை, அந்த பென்சிலின் ஊசி தான், டெய்லி ஊசி போடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா, என்னை கூட்டிகிட்டு ஊசி போடுறதுக்கு டெய்லி காலையில் கொஞ்ச நேரம் குரான் ஓதிட்டு நேராக ஊசி போடுறதுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ எதையாவது கையில் பண்ணுறதை கொடுத்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. போய் ஊசி போட்டுட்டு திரும்ப வரும்பொழுது நான் சொல்லுவேன், மாற்றி இங்கேயும் அங்கேயுமா ஊசி போட்டு 90 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ வரும்போது அம்மா என்னால் நடக்க முடியாதுன்னு சொல்லிடுவேன். அதனால் என்ன ஒரு கையில் தூக்கிக்கிட்டு பேக்கையும் எடுத்துக்கிட்டு போவாங்க. நடந்து ஸ்கூல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு அங்கேயே வெயிட் பண்ணி. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பிள்ளை படித்து நாளைக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு இன்றைக்கி எங்கள் அம்மாவும் அப்பாவும் உயிரோடு இல்லை. ஆனால் அந்த ஆரம்பத்தில் இந்த பிள்ளைக்கு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உள்ளத்தில் பதிய வைப்பதற்காக அவர் செய்த முயற்சி இன்றைக்கும் நாம் வந்து சோர்வாக இருக்கும் பொழுது, தாய் தந்தையரை நினைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாம் படித்து நிச்சயமாக அவர்களுக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வரும். அப்படி கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சாங்க. நல்ல அதனால் 3 வருடம் ஓதி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் வறுமை நிலை. அந்த நிலைமையில் நம்ம வந்து மேற்படிப்பு என்னத்தை படிக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சுட்டு, சரி நம்ம ஒரு முடிவுக்கு வந்தோம், இதுமாதிரி ஏதாவது வேலை செஞ்சு தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு. அப்போ முன்னாடிலாம் வந்து அந்த செல்ஃபோன்லாம் கிடையாது, இப்போ எஸ்டிடி பூத்து தான். இப்போ எஸ்டிடி பூத்தில் வந்து நான் போய் உங்கள்கிட்ட வேலைக்கு கேட்டு 500 ரூபா சம்பளத்துக்கு எஸ்டிடி பூத்தில் வேலை செய்வேன். வேலை செஞ்சுட்டு நைட் ஆகிரும். நைட் ஆனதுக்கப்புறம் அங்கே பால் கடை எங்கள் ஊரில் இருந்துச்சு, ஒரு பால் கடை. அந்த பால் கடை நண்பர்கிட்ட அவங்கள்ட்ட உரிமையாளர்கிட்ட கேட்டு என்னை வேலைக்கு வச்சுக்கிறீங்க அப்படின்னு. அவங்க கிட்ட நான் வந்து ஹாஃப் இது அப்படின்லாம் சொல்லலை. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, சரி பால் டெய்லி காலையில் பால் போடணும் அப்படின்ட்டுருவாங்க. அப்போ நான் காலையில் என்ன செய்வேன், விடிய காலையில் 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு 4 மணிக்கெலாம் போய் பால் போட்டுருவேன். சுபுண்ட டைம் நெருங்கிட்டுன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே நம்ம பால் போடுறது அப்படின்னு. எல்லா சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போய் போடுவேன், யாருக்குமே தெரியாது. நைஸாக போய் போட்டுட்டு பால் போட்டுட்டு 4 மணிக்கெலாம் போட்டுட்டு வந்துடுவேன். இப்படி கொஞ்ச நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அல்லாஹ் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு ஆளை வைத்து என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வர வச்சுருக்கான். உதவிக்கரம் நீட்டுவதற்காக அல்லாஹ் செட் பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது டக்குண்டு டாக்டர் ஹிமானத் சையத்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் என்னுடைய அக்காவுடைய படிப்புக்கு ஹெல்ப் பண்ணார். அவர் வந்து எங்கள் அத்தாவை பார்த்து, பையன் என்ன செய்கிறாரு, பையன் வந்து இப்போ தான் ஹிஃபுது பண்ணி ஓதி முடிச்சிருக்கிறாரு. அப்படியா, அப்போ அந்த பையனை என்ன செய்ய போகிறீங்க, அவர் ஆலிம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, ஆலிம் ஓதணும் அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, நேராக சென்னையில் ஒரு காலேஜ் இருக்குது, அரபிக் காலேஜ் புதுசாக தொடங்கியிருக்காங்க, பிஎஸ் அப்துல் ரஹ்மான் அவருடைய காலேஜ். அந்த காலேஜில் எப்படின்னு சொன்னால் உலகக் கல்வியும் மார்க்க கல்வியும் சேர்ந்து ஒருங்கே இணைந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு கல்லூரி. அதில் நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா பட்டதாரியாகவும் ஆக முடியும். கம்ப்யூட்டர் படித்து கொடுப்பாங்க, இங்கிலீஷ் பேச சொல்லிக் கொடுப்பாங்க, ஸ்போக்கன் அரபிக்லேருந்து அரபியும் நல்லா படித்து கொடுப்பாங்க, ஆலிமாவும் ஆகிருவான்னு சொன்ன உடனே நாங்கள் கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போ கூட வந்து கையில் எங்கள் வாப்பா டிக்கெட் எடுத்து கையில் கொடுத்துட்டு ஒரு 500 ரூபா நோட்டையும் கையில் கொடுத்துட்டு நீங்கள் போய் படி வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அப்படி பஸ் ஏறி போயிட்டு அங்கே போனதுக்கப்புறம் அதான் சொல்கிறேன், அல்லாஹ் கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்கிற மாதிரி அங்கே போனதுக்கப்புறம் இன்டர்வியூ வைக்கிறாங்க. இன்டர்வியூ வச்சு தான் அங்கே எடுப்பாங்க. இன்டர்வியூ வைக்கும்போது என்னை ஓத சொல்கிறாங்க. நான் ஓதி காட்டி 2, 3, 4 வரி கூட ஓதி முடிக்கல, அதுக்குள்ளே என்னை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கேயே நீங்கள் இந்த வருஷம் தராவியும் எங்கள் கூட தொழு வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்னை எடுத்துட்டாங்க. அப்போது அங்கேயும் சேர்ந்து கொஞ்சம் படிச்சுட்டே வரேன். அதுக்கப்புறமா என்னுடைய சகோதரர்களில் ஒரு சகோதரர் எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவி பண்ணார்.
பேசத்தனமாவுடைய காலேஜில் அப்படின்னு சொன்னால் பாதி ஃபீஸ் அவங்களே மேனேஜ்மெண்ட்டாக எடுத்துக்குவாங்க, மீதி ஃபீஸை தான் நம்மள்கிட்ட கேட்பாங்க. அதில் கட்டுறதுக்கு நமக்கு சிரமமாக இருந்ததுனால எங்கள் அண்ணன் அப்போ தான் ஸ்டார்டிங் சம்பாதிக்க ஆரம்பித்தார். அதோடு அவர் எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவரையும் நான் இந்த காலத்தில் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அப்படியே படித்து அண்டர் கிராஜுவேட் முடித்து ஆலிமாகவும் ஆகியாச்சு. வெளியே வரும் பொழுது ஆலிம், பிஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸ், பிஏ அரபிக் லிட்ரேச்சர், அதே மாதிரி பிபிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆலிம், இதெல்லாம் ஒருங்கே எனக்கு கிடச்சிச்சு. வெளியே வந்ததுக்கப்புறமா உடனே அந்த காலேஜ்லேயே திரும்ப 2 வருஷம் என்னை அங்கேயே எங்கள் வேலை செய்ய சொன்னாங்க. அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தான் ஏகேஎம்லேருந்து ஒரு அழைப்பு வருகிறது. எங்கள் மதிப்பிற்குரிய டாக்டர் சையீத் மசூத் ஜமாலி, என்னுடைய பிரின்சிபால், ஒரு தந்தை போன்று என்னுடைய அந்த பள்ளி பருவ காலத்தில் கல்லூரி காலத்தில் என்னை வளர்த்தார்கள். ரொம்ப மரியாதையோடு நல்ல அழகான முறையில் ஒரு ஹாஃபிஸ்ன்னு சொல்லி நல்லா ஒரு மரியாதை கொடுத்து வளர்த்தாங்க. வெளியே அவங்க என்னை தேர்ந்தெடுத்து ஹாஜி ரஸாக் வந்திருக்காங்க. அவங்க மூலமாக நாங்கள் மலேசியாவுக்கு வந்தேன். மலேசியாவுக்கு வந்ததுக்கப்புறம் 3 வருஷமாக ஏகேஎம் மக்கள் அற்புதமான மக்கள், சிறப்பான நிர்வாகம், நம்மை ரொம்ப கண்ணியமாக பார்த்துக்கிட்டார்கள். சிறப்பாக நம்முடைய பணிகளை செய்வதற்கு நல்ல ஒரு இடம், நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். ஆனால் எனக்குள்ள ஒரு வருஷம் 2 வருஷம் 3வது வருஷம் போகும்பொழுது எனக்குள்ள ஒரு வெறுமை ஏற்பட்டது. என்னன்னு சொன்னால், நம்ம தூங்குகிறோம், எந்திரிச்சு சாப்பிட்றோம், தொழுவ வைக்கிறோம், பயான் பேசுகிறோம், மறுபடியும் தூங்குகிறோம். இதே வாழ்க்கையாக இருக்குது டெய்லி. இதுலேருந்து நம்ம என்னத்தை நம்ம புதுசாக நம்மளை அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு ரொம்ப நாள் கவலையில் இருக்கும் பொழுது தான் அல்லாஹ் இன்னொரு ஆள் அனுப்பி வைக்கிறான். மர்ஹூம் சிராஜுத்தீன் ஆதம் ஷா, ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவர். மர்ஹூம் இறந்து போயிட்டாங்க. அல்லாஹ் அவருடைய மன்னரையை பூஞ்சொலையாக ஆக்கி வைக்க வேண்டும். அவர்கள் என்னோட நல்லா பழகிட்டு இருக்கும் பொழுது அவங்க என்கிட்ட என்ன உஸ்தாத் ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களே, இதுதான் விஷயம். அப்போ நம்ம ஒரு தடவை நீங்கள் என் கூட வாங்க, நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன் காரில் ஏற்றி. ப்ரொஃபஸர் காமில், நம்ம இந்தியன் முஸ்லீம் ப்ரொஃபஸர் எக்கனாமிக், அவரோட டீனாக இருந்தாங்க அப்போ யூஐஏல. அந்த யூஐஏக்கு என்னை கூப்பிட்டு போயிட்டு அவளை பார்த்துட்டு பேசிட்டு, அப்போ நான் அந்த யூஐஏ கேம்பஸ்குள்ளே போன உடனே அந்த அந்த ரம்மியமான ஒரு சூழல், கார்டன் ஆஃப் நாலேஜ், இங்கே பார்த்தாலும் புக்கை தூக்கிட்டு பிள்ளைங்க படிக்க போயிட்டுருக்கிறாங்க. ப்ரொஃபஸர்மார்கள் அரபியில் பேசிக்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜஸில் பேசிக்கிறாங்க, இங்கிலீஷில் பேசிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே, அந்த இடத்த பார்த்தோன்னே நான் அப்படி ஒரு பிரமிச்சு போயிட்டேன். படித்தா இங்கே தான் நான் படிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு. அப்போ சரின்ட்டு அவர்கிட்ட கூச்சமாக என்ன செய்யலாம், அவர் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் உங்களை இங்கே தான் சேர்க்கணும் தான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் நேராக ஃபார்மை எழுதி, நீங்கள் ஃபார்மில் கையெழுத்து போடுங்க, ஃபார்மை கையெழுத்து போட்டு ஃபஸ்ட்டு ஃபீஸை கட்டி என்னை சேர்த்துட்டார் வேலைக்கு, ஸ்டடீஸில் சேர்த்து விட்டார். அப்புறம் நான் ஊருக்கு போகிறேன். ஊருக்கு போனால் ஊரில் தான் அந்த வயசு ஒரு கால் கட்டு போட்டுருவாங்க இல்லையா, ஊரில் கல்யாணத்துக்கு பொண்ணை பார்த்தாங்க, டக்குன்னு கல்யாணத்தை முடித்தாங்க. இன்னும் கொஞ்சம் கூட பேர்டன் மேலே ஏறிடுச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம், மலேசியாவுக்கு திரும்ப வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு. அதே மாதிரி நான் ஏகேஎம்மில் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி படிக்கணும்னு போகிறேன், வெளியாகிறேன், என்ன நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய அனுமதியோடு எங்களை வெளியே அனுப்புங்க அப்படின்னு. அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதன்படி வெளியே வந்தால், எப்பா நீ படிக்க போகிற சரி, அதுக்கென்று நீ கஷ்டப்படுவே, ஓகே, உன் கூட வந்த பொண்டாட்டியமாக கஷ்டப்படணும், அந்த நிலைமைக்கு ஆகிடுச்சு. அப்போ நான் என்ன செஞ்சுட்டேன், டக்குன்னு நம்ம வருமானத்துக்கு ஏதாவது வழி பண்ணணுமே அப்படின்னு நேரம் இந்த ஷாலமில் நிறைய ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணேன். அப்போ ஷாலமில் ஒரு லாங்குவேஜ் சென்டரில் ஒரு மலாய்க்கார அம்மா தான் டத்தின், அவங்க என்னை பார்த்து இன்டர்வியூ எடுத்து வேலை கொடுத்தாங்க. 2000 வெள்ளி சம்பளத்துக்கு வேலை கொடுத்தாங்க. வேலைண்டா ஷாலம், படிக்கிறது எங்கன்னா இங்கே கோம்பாக்கில், அங்கேருந்து போகணும். இங்கே எப்படி போகிறது, கையில் ஒரு மோட்டார் சைக்கிள் வச்சுருந்தேன், ஆனால் வழி தெரியாது எப்படி போகணுன்னு. அப்போ இப்போ தானே கிராப் எல்லாம் இருக்குது, அப்போ கிராப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன செய்கிறது, நமக்கு இந்த சைன் போர்டை பார்த்து போகிறதுக்கும் தெரியாது அந்த டைமில். அப்போது அங்கேருந்து நேராக காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு அறக்க பறக்க இந்த லாங்குவேஜ் சென்டர்லேருந்து எழும்பி ட்ரெஸ் பண்ணிவிட்டு, அவங்க ஒரு சின்ன ஒரு இடம் கொடுத்தாங்க தங்குறதுக்கு. அந்த இடத்துல தங்கிக்கிட்டு பேக்கெல்லாம் வச்சுக்கிட்டு காலையில் நேரத்தோடு எந்திரிச்சு ட்ரெஸ் பண்ணிவிட்டு நேராக என்ன செய்யணும், அங்கேருந்து சுபு தொழுதுட்டு உடனே அங்கேருந்து கிளம்பி வருவேன்.
தாமன்ஜே எல்ஆர்டியில் வந்து இறங்கி பைக்கை நல்லா லாக் பண்ணிவிட்டு அப்புறமா அங்கே ட்ரெயின் எடுத்து அங்கேருந்து 3/4 மணி நேரம் அங்கே கோம்பாக்கு வந்து கோம்பாக்கில் பஸ் இருக்கும், அந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி அந்த பஸ்ஸை எடுத்துகிட்டு நேரம் 8 மணிக்கு கிளாஸுக்கு போகணும். கிளாஸ் முடிஞ்சு ஒரு 12 மணிக்கு முடிஞ்ச உடனே அங்கேருந்து வேகமாக வந்து திரும்ப அதே மாதிரி பஸ்ஸு, ட்ரெயின், மோட்டார் சைக்கிள் இங்கே வந்து நிற்பேன். 2 மணி ஆகும் கரெக்டாக. அந்த 2 மணிக்கு வேலை ஸ்டார்ட் ஆகும். 2 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை. நைட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் பேசி தூங்கிடுவேன். இப்படி தான் ஒரு நடந்துட்டு இருந்துச்சு. காலையில் அந்த எல்ஆர்டி உள்ளே ஏறி உட்காந்தா யாருமே இருக்க மாட்டாங்க, ஃபுல் ஏசி, உடம்புக்குலாம் வந்து பயங்கரமாக இதாக இருக்கும். அதெல்லாம் வந்து அனுபவித்து ஒரு 6 மாதமாக அப்படி ஓடிச்சு. அப்புறம் உடல்நிலை மோசமாகிட்டு இருந்துச்சு அந்த அலைச்சல்னால. அதற்கு பிறகு அந்த வேலையை விட்டுட்டு நேராக யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டேன். அப்போ என் மனைவியும் அப்போ குழந்தை உண்டாக ஆரம்பிக்கிறாங்க. அது கூட கொஞ்சம் பர்டன் அதிகமாகிடுச்சு. இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேலை தேடிட்டு இருக்கும் பொழுது தான் அல்லாஹ் ஒரு ஆளை அனுப்பி வச்சான். அந்த ஆளை அனுப்பி வச்சு அவர்கள் மூலமாக என்னை கூட்டிகிட்டு போய் பத்து கேஃபில் இருக்கக்கூடிய எடுக்கேட், எங்கள் போஸ் வந்திருக்கிறாங்க, பழைய எடுக்கேட் முதலாளிமார் 2 பேரும் வந்திருக்கிறாங்க, ஹஜி ரசூல் அண்ட் சத்வரக். அவங்கக்கிட்ட போய் விட்டாங்க. அவங்க என்ன வேலை இருக்குது, ஒரு யாசின் கித்தாபை கொடுத்து இதை நீங்கள் வந்து எங்களுக்கு எடிட் பண்ணி கொடுங்க. யாசின் கித்தாபும் புக்கு துவாக்கள் அதை முதல்ல உட்காந்து டக்குன்னு எடிட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம வேலையில் ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. உடனே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வேலையை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் இங்கிலீஷ் சில்ட்ரன் புக்ஸ் நிறைய ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து அல்லாஹ் உதவினால ஒரு 30 புக்குக்கு மேலே எழுதி இந்த கம்பெனிக்கு வேண்டி கொடுத்துருக்குறோம். அல்லாஹ் தாலா அதன் மூலமாக பெரிய மாற்றத்தை அல்லாஹ் தாலா உலகம் முழுக்க ஏற்படுத்தணும். உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லேயும் அந்த புக்குகள் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் நம்ம பள்ளியிலையும் ஒரு புக்கை லான்ச் பண்ணணுன்னு வச்சுருக்கிறேன். அந்த புக்கு வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு புக்கு மலேசியாவில். அல்லாஹ் இன்னும் நிறைய அது போன்ற பணிகளை செய்கிறதுக்கு அல்லாஹ் தாலா வாய்ப்பளிக்கணும். அப்போ அதே மாதிரி அதை முடிச்சு அந்த வேலை செஞ்சோம். ஒரு 7 வருஷமாக அங்கே எனக்கு வேலை கொடுத்தாங்க. அந்த வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு வந்தோம். அதை வச்சு தான் மாஸ்டர் டிகிரியும் படிக்க ஆரம்பித்தேன். வீட்டுக்கு மனைவிக்கும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. சில சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அந்த சந்தர்ப்பத்தில் வந்து திடீர்னு ஃபீஸ் கட்டணும், கையில் காசு இருக்காது, குடும்பத்துக்கு செலவு பண்ணுறதுக்கே காசு கரெக்டாக இருக்கும். ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கும்போது அந்த யூஐயில் வந்து கொஞ்சம் கூட இறக்கம் இருக்காது. அந்த ஃபீஸ் போடுறவங்களுக்கு டக்குன்னு ஃபீஸ் போட்டுட்டு ஒரு 2 மாதத்தில் டக்குன்னு பிளாக் பண்ணி விட்ருவாங்க. பிளாக் பண்ணிவிட்டு என்ன அதை போய் கட்டணும். ஃபீஸை கட்டலைன்னா பிளாக் பண்ணி விட்ருவாங்க. நம்மளால் எதையுமே ஆப்ரேட் பண்ண முடியாதுங்க. அப்படி இருக்கும்போது நான் மண்டை பிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது பல சந்தர்ப்பங்களில் பல பேர் எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை இங்கு சொல்லி அவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள் யார் என்று. ஆனால் அல்லாஹ் தாலா அவங்களை அந்த போன்ற நல்லடியார்களை அனுப்பினான். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா என்னுடைய மனைவிக்கு சில ஆப்ரேஷன்கள் அது இதுகள்லாம் வந்துச்சு. எல்லாருக்கும் ஏற்படக்கூடியது. அதே போன்று ஏற்பட்டது. என்னுடைய மனைவி கல்யாணம் முடிஞ்ச புதுசுலேயே நான் திடீர்னு ஒரு காசு தேவைப்பட்டது ஃபீஸ் கட்டுறதுக்கு. நான் யாருக்கும் எதுக்கும் எந்த காரணத்துக்கும் யார்கிட்டையும் போய் கையில் காசு கேட்க மாட்டேன். படிக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தால் ரொம்ப நெருக்கமானவர்கள், நம் மீது நல்ல எண்ணம் கொண்டவர்கள், நம்பிக்கையானவர்கள், அவர்கள்ட்ட மட்டும் விஷயத்தை சொல்லுவேன். அவங்க எனக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு மென்மேலும் பரக்கத்தை அள்ளி கொடுக்கணும். என்னுடைய மனைவி நான் சிரமப்படுறேன்னு தெரிஞ்ச உடனே தன்னிடத்தில் இருந்த நகையை கொண்டு வந்து கொடுத்து வீட்டிலேயே விற்று அப்படியே எனக்கு அனுப்பி வச்சாங்க. புதுசாக கல்யாணமான எந்த மனைவியும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஆனால் என்னுடைய மனைவி அல்லாஹ் அவங்களுடைய எல்லா ஹஜத்தையும் நிறைவேற்றி வைக்கணும். அவங்களுக்கு செஞ்சாங்க. அவங்களுக்கு அதே மாதிரி அதை விட அதிகமாக நான் திரும்ப செஞ்சிட்டேன். அப்படி என்னுடைய மனைவி எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் நான் வந்து என்னடா இதுக்கப்புறம் நம்ம படிக்கணுமா எதுக்கு அப்படின்ட்டு நினைக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய குடும்பம் எனக்கு தோள் கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய மனைவி எனக்கு ஊக்கமூட்டியிருக்கிறார்கள். என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ப்ரொஃபஸர்மார்கள் எனக்கு ரொம்ப ஆர்வம் ஊட்டியிருக்கிறார்கள். சமுதாயத்தில் நிறைய நண்பர்கள், நிறைய சகோதரர்கள் எனக்கு உதவி இருக்கிறார்கள். அதையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது நான் பட்ட கஷ்டங்கள் எதுவுமே வீணாகவில்லை என்று புரிகிறது. எத்தனையோ இரவுகள் என்னை கடந்து கண் விழித்தவாறு விழுந்திருக்கின்றது. கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துருப்பேன். எடுக்கேட்டில் இருக்கும் பொழுது அவங்க எனக்கு ரொம்ப முழு ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க. சிஸ்டத்துலேயே உட்காந்துருப்பேன், வேலை செஞ்சுட்டு இருப்பேன். காலையில் ஃபுல்லாக ஆஃபீஸ் வேலையை பார்ப்பேன். ஈவினிங் ஆகிட்டுன்னு சொன்னால் ஒரு டீயை மட்டும் போய் குடிச்சிட்டு வந்துட்டு உட்காந்து திரும்ப நைட்டு அப்படியே உட்காந்துருவேன். சாப்பிட்டேன்னா உண்டனா அதெல்லாம் அப்புறம் ரெண்டாவது அப்படியே விடிஞ்சிடும். காலையில் போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வேலையை பார்ப்போம். இப்படிலாம் நிறைய நாட்கள் நடந்திருக்கிறது. அல்லாஹ் தாலா அதுக்கெல்லாம் பலனாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு
சாதனையை புரிய வைத்திருக்கின்றான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ் தாலா பல ஏற்பாடுகளை எனக்கு செய்து உதவி இருக்கின்றான். பெருமையின் சகோதரர்கள் எனக்கு உதவி இருக்கிறார்கள். இப்படி நிறைய பேர் உதவி இருக்கிறார்கள். அதனால தான் இவ்வளவு தூரம் என்னால் வர முடிஞ்சது. எனவே இந்த வெற்றியும் சாதனையும் என்னுடைய சாதனை மட்டுமல்ல, எனக்காக உதவி செய்த அல்லாஹ் அனுப்பிய அத்துணை உதவியாளர்களுடைய சாதனையாகவும் நான் அதை எடுத்துக்கொள்கின்றேன். கடைசியாக ஒரே விஷயம் சொல்லிட்டு முடிச்சுக்கொள்கிறேன். என்னிடத்துல ஒருத்தர் கேட்டார், என்ன செய்தி இப்ராஹிம், நீங்கள் படிக்கிறீங்க எல்லாம் சரிதான், எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு. நான் கொஞ்சம் அதிகமாக செலவாச்சுங்க அப்படின்னு. எவ்வளோ செலவாச்சு சொல்லுங்கள். ஒரு 1.25 லட்சம் வெள்ளி செலவாச்சு, மாஸ்டர் டிகிரி அண்ட் பிஹெச்டி ரெண்டும் செய்கிறதுக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி, அதில் ஸ்காலர்ஷிப்பு இதை சொல்ல மறந்துட்டேன். மாஸ்டர் டிகிரி முடித்த உடனே எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடச்சிது, IIIT ஸ்காலர்ஷிப், அமெரிக்கா இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இஸ்லாமிக் தாட்ஸ். அவங்க எனக்கு உதவி செஞ்சாங்க. ஸ்காலர்ஷிப்பில் ஒரு 50-60,000 வெள்ளி அதில் கவர் ஆகிடுச்சு. மீதி எல்லாம் நம்ம சேலரியிலேருந்து சம்பாதிச்சது, அதன் மூலமாக நம்ம படித்தோம். அப்போ அவர் சொன்னார், அப்போ நீங்கள் படித்து நீ செலவு பண்ண உங்களுடைய செலவு பண்ணீங்களே அந்த காசு மட்டும் எவ்வளோ இருக்கும்? அது ஒரு 60,000 வெள்ளி இருக்கும். இந்தியாவுக்கு காசுக்கு எவ்வளோ இருக்கும்? ஒரு 25 லட்சம் 26 லட்சம் அந்த மாதிரி இருக்கும். என்னங்க இவ்வளோ மடத்தனம் பண்ணிட்டீங்க? 26 லட்சம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு வீட்டில் ஒரு நிலத்தை வாங்கி போட்டிருக்கலாம், ஒரு வீட்டை கட்டியிருக்கலாம், வீட்டில் ஜம்மண்டு. நீங்கள் இந்த நாட்டுக்கு என்னங்க இப்படி வீணாக்கிட்டீங்களா அப்படின்னு வருத்தப்பட்டார். அவருக்கு நான் சொன்னேன், நான் எதையும் வீணாக்கவில்லை. இன்னைக்கு அந்த 25 லட்சத்துக்கு ஒரு வீட்டை கட்டியிருந்தால் அது வீடாக இருந்திருக்கும். இன்னைக்கு நான் படித்து முடித்ததுனால இத்தனை பேர் என் முன்னாடி ஒன்று கூடி இருக்கிறீங்க. எனக்காக வேண்டி வந்திருக்கிறேன். எனக்காக வேண்டி இத்தனை பேர் ஒன்று சேர்ந்து என்னை பாராட்டுகிறீர்கள். என்னை சிறப்புப்படுத்தி நீங்கள் அதை சிறப்பாக்கி கொள்ள வேண்டும் என்று அதில் பெருமைப்படணும்னு நீங்கள் வந்திருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று நான் அன்று 25 லட்சம் வெள்ளிக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு நான் வீடை கட்டியிருந்தாலோ அந்த வீடு இன்னைக்கு என்னுடைய கையில் இருக்கும். என்னுடைய மரணத்திற்கு பிறகு வேற யாரோ, அது என் பிள்ளையோ அல்லது வேற யாரோ அந்த வீட்டில் இருப்பாங்க. இன்னைக்கு அந்த வீடை கட்டியிருந்தால் அந்த வீடு இந்த உலகத்தோடு நின்றுவிடும். மறு உலகத்திற்கு எனக்கு எந்த பலனும் தரப்போவது இல்லை. ஆனால் நான் கற்ற கல்வி இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி எனக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரக்கூடிய கல்வியாக அமையும். அதுபோல யாரும் என்னுடைய வீட்டை, நான் மறுமைக்காக கட்டிய வீட்டை யாராலும் என்னிடத்திலிருந்து திருட முடியாது. கல்வியை மட்டும்தான் யாராலையும் திருட முடியாது. உங்களை சொத்தை உங்களை ஈஸியாக ஏமாற்றி அல்லது ஃபோர்ஜரி பண்ணிடுறோம். நீங்கள் கற்ற கல்வியை யாராலும் அழிக்க முடியாது, யாராலும் அதை திருடவும் முடியாது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறப்பை எனக்கு தந்திருக்கின்றான். இது என்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த அத்தியாயத்திற்கான முதல் கட்டம். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்னும் இந்த இந்திய முஸ்லீம் சமுதாயத்திற்கு, குறிப்பாக நம்ம முஸ்லீம் சமுதாயத்திற்கு அதிகமான நன்மைகளை, அதிகமான பலன்களை நான் கற்ற கல்வியின் மூலமாக சிறப்பான முறையில் கல்வி சேவையாற்ற வேண்டும். அதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கு அந்த தெம்பையும் திராணியையும் ஆயுளையும் சிறப்பான அறிவையும் அல்லாஹ் தஆலா வல்லமையும் அந்த இயலுமையும் தர வேண்டும் என்று உங்களையும் பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மிக ஊக்கமான உரை. உஸ்தாஸ் அவர்களின் உரையை கேட்டதுக்கு பின்பு என் கருத்து எல்லாருக்குமே PhD செய்யணும் ஆசை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அது லேட்டு இல்லை. யாருக்கு ஆசை இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்தோம் என்றால் கண்டிப்பான முறையில் அல்லாஹ் துணை இருப்பேன். சாப்பாடு எல்லா மேஜையிலையும் இருக்குது. எல்லோருடைய பார்வை எண்ணமெல்லாம் அங்கே போயிருக்கும்னு நினைக்கின்றேன்.